ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூப்பரான செம்ம டேஸ்டான செம்ம க்ரன்ச்சியான பீட்ரூட் வீட் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு இதை ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதில் வீட் அண்ட் பீட்ரூட் இருக்கனால இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி செம்ம க்ரன்ச்சியாக இருக்குல்ல? இந்த சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை தண்ணியில் கட் பண்ணி போட்டுருங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா வேக வச்சுருங்க. பீட்ரூட் நல்லா வெந்து அது மசிகிற பதம் வரணும், அந்தளவுக்கு அதை நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ பீட்ரூட் மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சு அதை ஆறணுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அந்த அரைச்சி விழுத ஒரு பவுலில் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டும் அந்த கோதுமை மாவும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிருங்க. தேவைப்பட்டால் இந்த மாவை ஆட் பண்ணி கூட பிசைச்சிக்கலாம். இதில் பாதியை நான் பூரி போட்டேன். பூரி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். மீதியில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரிசி மாவு சேர்த்தா தான் அது நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ இந்த அரிசி மாவோடு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் சிப்ஸ் மட்டும் தான் போட போகிறீங்க, பூரி போட போகிறது இல்லை அப்படின்னா முதல்ல நம்ம கோதுமை மாவு போடுறோம் இல்லையா, அது கூடவே இந்த அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிருங்க. ஆனால் கடைசியாக மேலாப்பில் லைட்டாக இந்த மாவு போட்டு நல்லா அதை உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. ஏன்னா மேலாப்பில் அது இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை உருண்டைகளாக பிடிச்சி அதை தேய்ச்சி எடுத்துடலாம். நான் இங்கே தேய்ச்சி எடுக்கிறதுக்குமே அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அரிசி மாவில் அந்த உருண்டையை லைட்டாக டிப் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா தேய்க்கிறேன். அரிசி மாவு மேலாப்பில் இருக்கும்போது அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை தேய்ச்சாச்சு. அடுத்ததாக இது உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளாக கட் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் போட்டு திருப்பி கிராஸாக லைன் போட்டுருங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸாக கிடச்சிரும். இப்போ இதை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. நீங்கள் ஒரே இதில் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, அப்படின்னா எல்லாமே கறியை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டுடுங்க. அப்போ தான் நல்லா வரும். இது எண்ணெயில் போட்டு அப்படியே விட்டுறாமல் 2 சைடும் நல்லா திருப்பி நல்லா வேக வைங்க. அது நல்லா உப்பி கிறிஸ்பியாக வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுங்க. இது எண்ணெயில் போட்ட உடனே நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஆனால் அது கிறிஸ்பியாக இருக்காது, நொதன்னு இருக்கும். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா தான் கிறிஸ்பியாக வரும். ஆக்சுவலி இதோட கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டார்க்காக மாறணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள் இதோட கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. நம்ம போடும்போது எவ்வளோ லைட்டாக இருந்தது, இப்போ எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இது ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 2-3 வீக்ஸ் வரலுமே ஏர்டைட் கண்டெய்னரில் யூஸ் பண்ணலாம். நான் என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஸ்நாக்காகவே இதுதான் கொடுத்து விட்டேன். இது ஒரு 3 வீக்ஸ் வரலுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வருதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் செஞ்சு பார்த்து எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பொண்ணு இதை குட்டி பூரின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டா. அவளுக்கு யூஸ்வலாக பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் சாதம் இப்படிலாம் கொடுத்தா இப்போல்லாம் அவன் சாப்பிடவே மாட்டேன்றா. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவன் சாப்பிட்றா. அதுக்காகவே கஷ்டப்பட்டாவது செஞ்சு கொடுத்துட வேண்டியதாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸை வெஜிடபிள் சாப்பிட வைக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.